அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பிக் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரி டாப் 10 வரிசையில் இன்றைய வீடியோவில் பொருளாதாரம் பகுதியில் இருக்கக்கூடிய 10 வினாவிடைகளை பார்க்கலாம். நிச்சயமாக 2024 குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த டாப் 10 வரிசை. முதல் கேள்வி, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜே.எம். கீன்ஸ். சமத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் காரல் மார்க்ஸ். பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று சொன்னவர் மில்டன் பிரேட்மேன். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று கூறியவர் வாக்கர். பண்டமாற்று முறை யாரால் முதலில் பயன்படுத்தப்பட்டது? மெசபடோமிய பழங்குடியினரால். பொனிஷியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. அப்போ முதல்ல கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டமாற்று முறை யாரால் பயன்படுத்தப்பட்டதுன்னா பொனிஷியர்களால். பொருட்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தியவர்கள் யார்? பொருட்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தியவர்கள் பாபிலோனியர்கள். கேள்வி 8, இந்திய பண குறியீட்டை உருவாக்கியவர் யார்? டி. உதயகுமார். இதை இந்த இந்திய பண குறியீட்டை உருவாக்குறது யாருன்னா டி. உதயகுமார். இந்திய அரசு இதை எப்போ அங்கீகரிச்சிருப்பாங்கன்னா ஜூலை 15, 2010. பணவீக்கம்னா என்ன? விலைகள் அதிகரிப்பு. 10வது கேள்வி, பணவீக்கத்தின் போது பயனடைபவர்கள் யார்? பணவீக்கத்தின் போது பயனடைபவர்கள் கடன் பெற்றோர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.